வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பட்டப்பகலில் கஞ்சா வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கு, 3 பேர் கைது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் தேரோட்டம், தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாஜே சரவணகுமார். போதையில் மயங்கி கிடந்த ரவுடியின் தலையில் கல்லை போட்டு கொலை, முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. 26ஆம் தேதி வெளியாகிறது ரத்னம் திரைப்படம். வீதி வீதியாக சென்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இயக்குனர் ஹரி. பிள்ளையார்குப்பத்தில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி, மிஸ் பிள்ளையார்குப்ப பட்டத்தை தட்டி சென்றார் புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. இனி விரிவான செய்திகள். திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகர பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி வெளியாக உள்ள ரத்தனம் திரைப்படம் பார்க்க அனைவரும் திரையரங்கிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் வருகிற 26ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது. அதேபோன்று புதுச்சேரியிலும் ரத்னம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த நிலையில் ரத்னம் திரைப்படம் வெளியாக உள்ள புதுச்சேரி சண்முகா திரையரங்கிற்கு வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது நடிகர் விஷாலுக்கு 3வது திரைப்படமாக இந்த திரைப்படத்தை இயக்கி உள்ளதாகவும் மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுக்கும், எனவே அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தியேட்டரில் குழுமியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குனரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்த இயக்குனர் ஹரி நேரு வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி, பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் 26ஆம் தேதி வெளியாகி உள்ள விஷால் நடித்த ரத்னம் திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். மேலும் அவருக்கு வியாபாரிகளும் வரவேற்பு அளித்தனர். படம் ரிலீஸ். எல்லாரும் அவசியம் பாருங்க. யோகி பாபு பாத்தீங்களா எவ்வளவு கோபம் வந்து மிதிச்சாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து யோகி பாபு வந்து ஒரு முரணான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது கையில கத்தி எடுத்துட்டு சொல்றது, யாரா இருந்தாலும் எதிர்த்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அப்ப யோகி பாபு எவ்வளவு அடிச்சாருன்னா அப்ப விஷால் எவ்வளவு அடிப்பாரு பாருங்க. ரோட்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணும்? புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளி இடையே ஏற்பட்ட மோதலில் சராமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் 28 வயதான ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டு இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டி உள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்த நிலையில் அங்குள்ள கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றுள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார். அப்போது அங்கு 2 இருசக்கர வாகனத்தில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற போது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில்
ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதனையடுத்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கிற ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய போது மோகன் ஈஸ்வர், கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மற்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டிச் சென்ற புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும், நேற்று இரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்றுகளாக நடைபெற்றது. முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த அழகி போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்கிற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார்குப்பம் என்ற பட்டத்தை தட்டிச் சென்றார். 2வது இடத்தை ருத்ராவும், 3வது இடத்தை தானஸ்ரீ, 4வது இடத்தை ஐஸ்வர்யா, 5வது இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற திருநங்கை சாக்ஷி, பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற அழகி போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்றது பெருமை அளிக்கிறது என்றார். இருந்த போதிலும் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நலவாரியம் அமைத்து தர வேண்டுமென புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் திருநங்கைகளை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிராகரிக்க கூடாது என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்குப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகின்றார்.
இந்நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பர்மத், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாஹே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், பிரபு, தஞ்சாவூர் சிவஞானம், ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், சீனிவாசன், ரஞ்சித் ராஜசேகர், பெரிய நாயகி, புஷ்பா, ருக்மணி ஆகியோர் வயல்நாடு, கல்பேட், சுல்தான் பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அம்பானி கண்டுபிடிச்சது, அதானியும் அம்பானியும் கண்டுபிடிச்ச ராகுல் காந்தி as your sacrifice leader ராகுல் காந்தி. സങ്കടമുള്ള ഒരു കാര്യം ഡെമോക്രാറ്റിക് புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலில் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் நண்பரை தாக்கிய ஆத்திரத்தில் பழிக்கு பழியாக தலையில் கல்லை போட்டு ரவுடியை கொன்றது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை அடுத்த அரியாங்குப்பம் அருகே பழைய பூரணாங்குப்பம் வீதியை சேர்ந்தவர் கொத்தனார் அலெக்சாண்டர், அவரது மனைவி அருட்செல்வி. இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். ரவுடியான அலெக்சாண்டர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அலெக்சாண்டருக்கும் ஓடைவெளி பகுதியை சேர்ந்த வெங்கடேசனுக்கும் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மணவெளியில் உள்ள சாராய கடைக்கு சென்ற அலெக்சாண்டர் சாராயம் குடித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு அதே கடை அருகே போதையில் மயங்கி கிடந்தார். அதே நேரத்தில் சாராய கடைக்கு வெங்கடேசனும் வந்திருந்தார். அப்போது அலெக்சாண்டர் மயங்கி கிடந்ததை பார்த்ததும் அருகில் இருந்த சிமெண்ட் ஸ்லாப் கல்லை தலையில் தூக்கி போட்டார். அதன் பிறகும் ஆத்திரம் அடங்காமல் பலமுறை கல்லை அவர் தூக்கி போட்டதாக தெரிகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே அலெக்சாண்டர் தலை நசுங்கி இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தார். பின்னர் வெங்கடேசன் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த பயங்கர சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடைக்கு வந்த சாராய கடையில் இருந்த மற்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் கதிரேசன், குற்றப்பிரிவு காவலர் வேல்முருகன், சிரஞ்சீவி மற்றும் காவலர்கள் அங்கு சென்று அலெக்சாண்டர் உடலை மீட்டு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றப்பிரிவு காவலர் வேல்முருகன், சிவராஜ் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணையில் 4 மணி நேரத்தில் வெங்கடேசனை கைது செய்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது கூட்டாளிகள் இளையராஜா, செல்வகுமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பழிக்கு பழி, அதாவது கொலையுண்ட அலெக்சாண்டர் சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ்
தமிழ்நாடு புதுச்சேரி அளவில் பிரபல ரவுடி அஸ்வினின் கூட்டாளியான இளையராஜாவை பீர் பாட்டிலால் வாயில் குத்தியுள்ளார். இதில் அவரது வாய் கிழிந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்க இளையராஜா திட்டமிட்டார். இதுகுறித்து தனது கூட்டாளிகளான ஓடைவெளி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், செல்வகுமார் ஆகியோரிடம் தெரிவித்தார். ஏற்கனவே வெங்கடேசனுக்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் அவரது நண்பரான இளையராஜாவை பீர் பாட்டிலால் குத்தியதும் அலெக்சாண்டர் மீது மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து 3 பேரும் சேர்ந்து அலெக்சாண்டரை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். கடந்த சில நாட்களாக 3 பேரும் அலெக்சாண்டரை நோட்டமிட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சாராய கடையில் போதையில் மயங்கி கிடந்த அலெக்சாண்டரின் தலையில் கல்லை தூக்கி போட்டு வெங்கடேசன் கொலை செய்தது தெரிய வந்தது. அதற்கு இளையராஜாவும் செல்வகுமாரும் உடந்தையாக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மர்டர் மணிகண்டனை கொல்ல முயன்றவர்தான் கைதான வெங்கடேசன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு சூரசம்ஹார விழா. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சூரசம்ஹார விழா இன்று நடைபெற்றது. இதில் விஷ்ணு, துர்க்கையம்மன், சும்பன், நிசும்பன், மகிஷாசுரன் ஆகிய 3 அரக்கர்களை வதம் செய்து கொள்ளும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர். என் பேர் செல்வி. எங்கள் ஊர் நடுகுப்பம். எனக்கு 18 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத இருந்துச்சு. நாங்களும் எங்கேயே பார்த்தோம். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் தேரோட்ட நிகழ்ச்சி. அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் நேற்று இரவு ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், வில்லியனூர் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவினை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் சொந்த செலவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்தினை வழங்கினார். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவை பரிமாறினார். மேலும் மாலை 4 மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆலய திருப்பணிக்காக அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலய திருப்பணிக்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து, திருவேங்கடம், பெருமாள், ஹரிகிருஷ்ணன், பாலு,
விவசாய அணி குலசேகரன், இளஞ்செழிய பாண்டியன், மணிகண்டன், ரமணன், ஆனந்த், இரணியன், வேலவன், காத்தவராயன், சேகர் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தலைவராக விளங்கக்கூடிய அண்ணன் இரா சிவா அவர்களின் தலைமையில் திருப்பணிக்காக 1,101 ரூபாய் திருப்பணிக்காக வழங்கப்பட்டது. வழங்கப்படுகிறது. நாராயணமூர்த்தி அவர்களின் தலைமையில் 1,101 ரூபாய் ஆலய திருப்பணிக்காக. புதுவையில் இலவச கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலவச கட்டாய கல்வி இந்தியாவிலேயே இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தாத ஒரே மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. புதுச்சேரியில் கடந்த கால திமுக அரசும் தற்பொழுதைய பாரதிய ஜனதா அரசும் மத்திய அரசின் இந்த சட்டத்தை இதுவரை அமுல்படுத்த முன்வரவில்லை. இந்த சட்டத்தை பற்றி அதிகாரிகளுக்கு சரியான புரிதல் இல்லாததால் சட்டத்தையே அமுல்படுத்தாமல் குப்பை கூடையில் போட்டுள்ளனர். இதனால் தனியார் பள்ளிகளில் கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்களில் 25% மாணவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் பயன்பெற முடியவில்லை. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை தொடர்ந்து தற்போதைய திமுக அரசும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தி வரும் நிலையில், இங்குள்ள அதே திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் எதிர்க்கட்சி தலைவரும் இது சம்பந்தமாக வாயை மூடி மௌனம் காப்பது ஏன்? இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தினால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயன்பெறுவர். கவர்னர் ராதாகிருஷ்ணன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கல்வி ஆண்டி புதுச்சேரி மாநிலத்தில் இலவச கட்டாய உரிமை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என அன்பழகன் கூறியுள்ளார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஐயோ கடவுளே, என்ன மிஸ்? நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடாய், என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கரு, இவ்ளோ பெரிய டிஸ்பிளே, இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்கின்றன. உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரி இளைஞர் பலி. குடும்பத்தினர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன், மார்க்கெட் கமிட்டி ஊழியர். இவருக்கு ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு வயது 26. இதில் ஹேமச்சந்திரன் BSc IT முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார். இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார். இந்நிலையில் ஹேமச்சந்திரனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க பம்மல் மருத்துவர்கள் சிகிச்சை செய்ய முடிவு எடுத்தனர். அறுவை சிகிச்சை துவங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு காரணமாக ஹேமச்சந்திரன் இறந்து விட்டதாக தனியார் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து உயிரிழந்த இளைஞர் ஹேமச்சந்திரனின் குடும்பத்தினர் பம்மலில் செயல்படும் மருத்துவமனை மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்ணை கற்பழித்த வழக்கில் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது புதுவை நீதிமன்றம். புதுச்சேரி அடுத்த பூரணாங்குப்பத்தை சேர்ந்தவர் 58 வயதான மலையாளத்தான். மீனவரான இவர் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இட்லி விற்று வந்த 40 வயது பெண்ணை புதுக்குப்பம் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இழுத்து சென்று பலாத்காரம் செய்தார். இதுகுறித்த புகாரில் அப்போதைய ஆய்வாளர் பழனிவேல், உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் வழக்கு பதிவு செய்து மலையாளத்தானை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் காவல்துறையினர் அவர் மீது புதுச்சேரி முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராஜி ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயசுதா மலையாளத்தானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். இது தொடர்பான வழக்கு விசாரணைகளை ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் நீதிமன்ற காவலர் தாமோதரன் ஆகியோர் வழக்கு விசாரணையை பின்தொடர்ந்து ஆஜராகி விசாரணைக்கு உதவினர்.
அருள்மிகு ஸ்ரீ செடிலாடு செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்திற்கு தேர் செப்பனிடுவதற்காக அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்த் அவர்கள் கோயிலுக்கு நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 110வது ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா மே மாதம் 1ஆம் தேதி கணபதி ஹோமங்களுடன் தொடங்கி மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அளவில் செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சன்னதி வளாகத்தில் தேர் சீரமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தச்சு கலைஞர்கள் தேரை சீரமைத்து புதுப்பிக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பணியை பார்வையிட்ட அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தேர் விரைவில் செய்து முடிப்பதற்காக 50,000 ரூபாயை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களிடம் வழங்கினார். அதனை ஆலய நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டு நன்கொடை வழங்கிய அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தனுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். மேலும் ஆனந்தன் கூறுகையில் சிறப்பாக செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற வேண்டும். இதில் பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று செல்லுமாறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டப்பகலில் கஞ்சா வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கு 3 பேர் கைது. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் தேரோட்டம். தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாஜே சரவணகுமார். போதையில் மயங்கி கிடந்த ரவுடியின் தலையில் கல்லை போட்டு கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. 26ஆம் தேதி வெளியாகிறது ரத்னம் திரைப்படம். வீதி வீதியாக சென்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இயக்குனர் ஹரி. பிள்ளையார் குப்பத்தில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. மிஸ் பிள்ளையார் குப்ப பட்டத்தை தட்டி சென்றார் புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.